தோல்வியடைந்த வேட்பாளர் விரும்பினால் நீதிமன்றம் மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் எனவும் தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. விருதுநகர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவை சேர்ந்த விஜய பிரபாகரன், அதாவது நடிகர் விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகரன் போட்டியிட்டார். அவர் காங்கிரஸ் வேட்பாளர் வாக்குகள் வாக்கு வித்தி தோல்வியை தழுவினார். இந்த நிலையில்தான் அங்கு விருதுநகரில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து விஜய பிரபாகரன் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தேர்தல் அதிகாரி ஆகியோரிடம் விருதுநகர் மக்களவை தொகுதிக்கு மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி விருதுநகர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்குமே மறு வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கான அந்த வாய்ப்புகள் குறைவு என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் தேர்தல் முடிவுகள் குடியரசுத் தலைவரிடம் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் அந்த ஆவணங்களை மீண்டும் எடுப்பது என்பது சரியாக இருக்காது. அது தேர்தல் ஆணையம் விரும்பினால் கூட மறு வாக்கு எண்ணிக்கை என்பது உத்தரவிட முடியாத ஒன்று. அதே நேரத்தில் தோல்வியடைந்த வேட்பாளர் விரும்பினால் நீதிமன்றத்தின் மூலமாக மட்டுமே தீர்வு காண முடியும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் ஒரு வழக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இதே மாதிரி 500 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்பொழுது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அதிமுக வேட்பாளர் இன்பதுரையிடம் தோல்வியை தழுவினார். அப்போது அவர் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் அதிகாரிகளை நாடினார். அப்பொழுதும் அவருக்கு நீதிமன்றத்தை மட்டுமே நாட வேண்டும் என்றெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டது. அதை மேற்கோள் காட்டி தற்பொழுது இந்த தகவலை மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.